குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 212 வந்து முடிஞ்சிருக்குங்க போஸ்ட் மார்க்கெட் வேல்யூ. இப்போ வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் கேப் அப் ஆக மாதிரி காமிக்குது. 230 முடிஞ்சிருக்குங்க. அது மாதிரி திரும்ப 290 வரைக்கும் வந்துட்டுங்க. இப்போ கரண்ட்டாக 280 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்குள்ளே கேப் அப் போடலான்னு நினைக்கிறேங்க. நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையில் வச்சு ஓப்பன் பண்ணலாங்க. ஒரு 250 இருக்குல்லங்க, இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகலான்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆனதுமேங்க மார்க்கெட்டில் இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. இதுக்கு கீழே போக வாய்ப்புகள் இல்லை. ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 400 தாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி 200லேயே ஓரளவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் மாதிரி ஓஐ பில்ட் ஆகிருக்கு. ஸோ அது நம்ம என்னென்னு இது ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி தாங்க நம்ம சொல்ல முடியும். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். மேபி என்னோட வியூ என்னன்னா 200 ஆர் எபோவ் 200 to 400ங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து முடிய பார்க்கும். 200க்கு மேலே 200 இல்லைனா 200க்கு மேலே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி எக்ஸ்பிரி முடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாங்க. மார்க்கெட் ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜரான சப்போர்ட் சொல்லிட்டு இருந்தோம். இனி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இனி பேங்க் நிஃப்டிக்கு இந்த ரேஞ்சே இருக்குங்க. இந்த 56,900 இருக்குல்லங்க, இந்த ரேஞ்சே நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஆல் டைம் இதுதாங்க. அது நியூ ஆல் டைம் ஹை வர தான் பார்க்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஸில் தான் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மிட் கேஃப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ட்ரி ஒன்று இருக்குங்க, இந்த ஆல் டைம் ஹையில் இருக்குது. மிட் கேஃப்க்கு 300 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ இன்றைக்கி மேபி 400க்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன். இந்த வீக் எப்படியும் 300 to 500 இந்த ரேஞ்சில் தான் முடியும். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை உடச்சிருங்க. ஸோ மிட் கேஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஸில் இருக்குது. மிட் கேஃப் அந்த ப்ரீமியம் 0க்கு போக தாங்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஓஐ என்னென்னு பார்த்துடலாங்க. நிஃப்டியில் ஓஐ வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த 200 கால் ரைட்டர்ஸை ஸோ மெனி டைம்ஸ் வந்து ஹன் பண்ணானுங்க. இன்றைக்கி அதுக்கு மேலே தான் வச்சு ஓப்பன் ஆகுது. ஸோ திரும்ப 200 வந்து டெஸ்ட் பண்ண வருவாங்க. டெஸ்ட் பண்ண வரப்போ நம்ம எதாவது என்ட்ரி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புட் ரைட்டர்ஸ் நல்லா ஓரளவுக்கு பில்ட் ஆகிட்டானுங்க. இனி ஓப்பனிங்கில் இன்னும் நல்லா பில்ட் ஆயிடுவானுங்க. நம்ம ஆல்ரெடி 40 ரூபாய்க்கு தானே நம்ம கட் பண்ணோம். இப்போ 42 இருக்குது. இந்த மார்க்கெட் திரும்ப கீழே வரப்போ என்ன ஒன்று இந்த ப்ரீமியம் திரும்ப 50க்கு வரப்பாகும். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு எதாவது என்ட்ரி ஆகிக்கலாங்க. திரும்ப ரெசிஸ்டன்ஸுங்கிறது 500 இருக்க ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பில்ட் ஆகுங்க. 400 300 கூட ஓரளவுக்கு பில்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 200 எபோவ் இன்றைக்கி முடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மார்க்கெட் அது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பேஸ் பண்ணிவிட்டுங்க. பேஸ் பண்ணி நம்மளும் என்னென்ன என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்க, நான் லைவுக்கு வரேன். லைவில் என்னென்னு பார்க்கலாங்க. தேங்க்யூ.